நம்ம என்னவோ வீட்ல பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்ப பசிக்குமோ தெரியாது. வீட்ல சாப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா எப்ப பசிச்சாலும் அவங்க சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் ஜாஸ்தியா சமைச்சு வைப்போம். அன்னைக்கு பார்த்தா யாருக்குமே பசிக்காது. நார்மலா சாப்பிடறதுக்கிட்ட இன்னும் கம்மியா சாப்பிடுவாங்க. வந்துடுவாங்க அதுக்குள்ளவே நம்ம வீட்ல இருக்கிறவங்க. உனக்கு சமைக்கவே தெரியாது, எவ்வளவு சாப்பாடு வேஸ்ட் ஆயிடுச்சு பாரு, இத்தனை வருஷமா சமைக்கிற, இன்னுமா சமையல் செய்யறதுக்கு தெரியாது, எப்பதான் தெரிஞ்சுக்க போறியோ அளவா செய்யறதுக்கு, இன்னும் இப்படியே இருந்தா எப்படிதான் செய்யறது, எவ்வளவு வேஸ்ட் பண்ற பாரு அப்படின்னு திட்டுவாங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, நம்ம கீழே கொட்ட மாட்டோம், அங்க எவ்வளவு மிச்சமானாலும் மறுநாள் வரைக்கும் வச்சு நம்ம தான் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. அவங்க பாட்டிக்கு திட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி, இவ்ளோ திட்டு வாங்கினமே, இவ்ளோ சாப்பாடு நம்மளே சாப்பிட்டோமே, வெறுப்பா இருக்கு, இன்னைக்கு கொஞ்சமா செய்யலாம், பத்தலன்னாலும் போட்டோம் அப்படின்னு கொஞ்சமா செஞ்சன்னைக்கு எல்லாருக்கும் பசி வந்துடும். அது எங்கிருந்துதான் வரும் தெரியாது. நார்மலா சாப்பிடறதுக்கிட்ட நிறைய சாப்பிடுவாங்க. அன்னைக்கு சாப்பிட்டோம், சாப்பிடறதுக்காக தானே நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு சமையல் செய்யறோம். ஆனா அன்னைக்கு வந்து யாருமே கேட்க மாட்டாங்களே, இன்னைக்கு கொஞ்சமா செஞ்சிருக்கிற, நீ சாப்பிட்டியா இல்லையா, உனக்கு பத்திச்சியா இல்லையா அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க. அதுவே நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி செஞ்சு மிச்சமாயிடுச்சுன்னா மட்டும் வந்துடுவாங்க திட்டுறதுக்கு. ஆனா நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்கறதுக்கு மட்டும் யாரும் வர மாட்டாங்க. ஆனா அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எவ்வளவு சமைச்சாலும் வேஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு